அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜோதிட டிப்ஸ் கொஞ்சம் கலவையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. எந்த பாவம் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அதன் எதிர்பாவத்தில் நம்மளுடைய சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு பாவம் வந்து 7ஆம் பாவம் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனா அதற்கு எதிர்பாவம் யாருன்னா நம்மளுடைய லக்கணம். நம்மளுடைய லக்கணத்தை நாம் ஸ்திரத்தன்மை ஆக்கி கொண்டோம் முடிச்சு 7ஆம் பாவம் கீழே எடுக்கணும். இது எல்லா பாவத்துக்குமே 10ஆம் பாவம் சரி இல்லையா, 4ஆம் பாவத்தை சரி பண்ணுங்க, 10ஆம் பாவம் வேலை செஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் எதிர்பாவத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறது. கிரகம் இல்லாத பாவங்களில் மீது என்ன சொன்னால் நம்ம ஆசை வைக்கக்கூடாது. ஆசை வைத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு சரியாக இருக்காது. பரிச்சித்து பாருங்கள். மேச லக்கணத்திடமோ மேச ராசியிடமோ பொறுமையை எதிர்பார்க்காதீங்க. மகரத்தின் வேகத்தை மகரத்திடம் வேகத்தை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து சரலக்கணங்கள் செஞ்சிட்டு விட்டுரும். ஸ்திரலக்கணங்கள் வைத்து செய்து கொண்டே இருக்கும். உபயலக்கணம் என்ன சொன்னான்னா தேவைப்படும் போதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு விட்டுடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சரலக்கணத்திட்டக்காரங்கள்ட்ட எப்படி பயன்படணும். தேவைப்படும் போது என்ன சொல்கிறேன்னா ஐஸ் குச்சி உடனே சூப்பிட்டு விட்டுருவான். ஸ்திரலக்கணம் எப்பயுமே வச்சு செஞ்சுட்டே இருப்போம். வாரத்திலே இருக்கணும் அப்படிம்பா, மாட்டிடக்கூடாது. உபயலக்கணத்தை தேவைப்படும் போதெல்லாம் கூட்டு மோத்திர சந்தக்குள்ளே கூட்டு என்ன சொல்கிறேன்னா வேலை பார்க்குற மாதிரி இப்படி நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். உபயலக்கணத்துக்கு எப்பயுமே அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா வச்சு 2 மணி நேரம் கூட நம்மளை வச்சு செய்வோம். முடிஞ்சாச்சுன்னு அதுக்கடுத்து 7 மாதம் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்ப ஒரு நாளைக்கு ஐயா வணக்கம் ஐயா அப்படிமா. இதுதான் லக்கணங்களுடைய உண்மையான நிலைமை. அதுக்கடுத்து எந்த கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் தருகிறதோ அந்த நேரத்தில் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் துன்பம் குறையும். துன்பம் கண்டிப்பாக குறையும். பலம் குறைந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும். பலம் குறைந்த கிரகம் என்பது என்ன சொன்னா, ஒரு பலம் குறைந்த கிரகம்னா எது? ஒரு பாவத்தில் 9 பாவத்தில் முதல் புள்ளியில் முதல் பாவத்தில் நின்றுச்சின்னு வைங்க, அதான் பலன் குறைந்த கிரகம். இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரன் என்ன சொல்கிறான்னா மேசத்தில் அசுபதி நட்சத்திரத்தில் போய் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் பலம் குறைந்தவன். அப்போ சுக்கிரன் என்று சொன்னால் மனைவி, பணம், இந்த ரெண்டையும் ஒரு நாள் என்ன சொல்கிறான்னா உங்களை பிச்சை எடுக்க வச்சிடும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அதான் உண்மை. கிரகங்களின் பலம் பலவீனம் இரண்டையும் நாம் உண்ணும் உணவில் மூலமாக என்ன சொல்கிறான்னா கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். இப்போ ஒருத்தனுக்கு சூரியன் நேசமாக இருக்குது. அப்போ சூரியன் நேசமாக இருக்குது அப்படின்னா கோதுமையை அதிகமாக சாப்பிடும்போது பலம் அதிகரிக்கும். இப்போ சூரியன் உச்சமானவன் போய் கோதுமையை அதிகமாக சாப்பிடணும், குறைச்சா அதோடைய தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம். எந்த கிரகத்துக்குமே தான். ஒரு கிரகம் நேசமாக இருக்கிறதா அந்த பொருளை என்ன சொல்கிறான்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம், பேலன்ஸ் பண்ணணும். ஒரு கிரகம் உச்சமாக இருக்கிறதா அந்த நம்மகிட்ட எக்ஸஸாக இருக்கிற ஒரு பொருளை வெளியே தானம் தான் பண்ணணும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதற்கடுத்து கும்பத்தில் ஒருவனுக்கு குரு இருந்தால் அவன்கிட்ட ஒரு ரகசியம் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும். இதை புரிந்து நீங்கள் செயல்படுங்கள். சனி சுக்கிரன், அடுத்து சனி குரு, சனியும் சுக்கிரனும் சனியும் குருவும் பணவரவு நன்றாக இருக்கும். சுக்கிரன் சனி குரு சனி பணவரவு தாமதமாகும். இதை பிரித்து பார்க்க தெரியணும். அதற்கடுத்து 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தில் ஜாதகருடைய உயிர் இருக்கும். 12ஆம் அதிபதி எந்த பாவத்தில் உள்ளதோ அந்த பாவத்தில் ஜாதகருடைய உயிர் கண்டிப்பாக இருக்கும். பரிச்சித்து பாருங்கள். புகழ்ந்தால் ராகு கேட்டதை கொடுத்துரும். ராகுவை புகழணும். சாமி புண்ணியவான் என்று சொன்னால் கேது கேட்டதை கொடுக்கும். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
முருங்கை மரத்து வேரை பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது எடுத்து தாயத்து செய்து உங்களுடைய உடலில் போட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அடங்காத பேய் காத்துக்கருப்பு கண்டிப்பாக சரி செய்யலாம். இதை புரிந்து கொள்ளுங்கள். புதன் கேது சேர்ந்திருந்தால் உண்மையான காதல். புதன் ராகு சேர்ந்திருந்தால் காதல் அல்ல, அது காமத்துக்குண்டான சேர்க்கை. கேதுவை போல் நன்மை செய்யக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை நம்ம பிடிக்கிறதுக்கு தயங்குறோம். மற்றவர் நலனை கருத்தில் கொண்டு உதவும் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். பரீட்சித்து பாருங்கள். சுயநலம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்தம். மருத்துவர் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் சதயம். தற்கொலை நட்சத்திரம் திருவாதிரை. சனிக்கு 2இல் உள்ள கிரக வேலையை நீங்கள் தேடி போய்கிட்டு இருப்பீங்க. சனிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற வேலை, சனிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற வேலையை போய் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் சனிக்கு 12இல் உள்ள கிரக வேலைதான் உங்களை தேடி வரும். இதை புரிந்து செயல்படுங்கள். இதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. குருவிற்கு 2இல் இருக்கும் கிரகம் உறவை, குருவுக்கு 2இல் இருக்கிற கிரக உறவை நீங்கள் தேடித்தான் போகணும். குருவுக்கு 12இல் உள்ள கிரக உறவு உங்களை தேடி வரும். இதெல்லாம் உண்மை. பரீட்சித்து பாருங்கள். குருவை பின்தொடரும் சந்திரன் நல்லவன். குரு இருக்கின்ற இடத்தை நோக்கி போகிற சந்திரன் நல்லவன் ஆயிடுவான். சந்திரன் இருக்கின்ற இடத்தை தேடி குரு போனால் நல்லவனாய் வாழ வைக்காது, கெடுத்துரும். மிகவும் கொடுமையான பாதகத்தை செய்யக்கூடிய ராசி எது என்று சொன்னால் உபயராசிகளே, வேற யாரும் கிடையாது. அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக உறவுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கடுத்து முயற்சி என 3ஆம் பாவத்தில் மட்டும் தேட வேண்டாம். லக்கணத்துக்கு 3ஆம் பாவம் மட்டுமே வெறும் முயற்சி இல்லை. ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு பாவம் 2ஆம் பாவத்திற்கு முயற்சி பாவம், 4ஆம் பாவம், அப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் முயற்சி பாவம். அந்த பாவத்திற்கு 3ஆம் பாவத்தை இயக்கினால் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா வெற்றி கிடைக்கும். அப்போ 10ஆம் பாவத்துடைய வெற்றி எங்கே இருக்கிறது? 12ஆம் பாவத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் 10ஆம் பாவத்துடைய வெற்றியை இயக்குவதற்கு அவன் என்ன சொல்கிறான்னா நித்தமும் 12ஆம் பாவத்தை இயக்கணும். அப்போ 12ஆம் பாவத்தில் இயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு 12 குடைய 10, உங்களுடைய லக்கணத்திற்கு 12 குடையவன், 10ஆம் இடத்திற்கு அது 3ஆம் இடம். அந்த இடம் என்ன காரத்துவமோ அதை ஒரு மனிதன் செய்தால் 10ஆம் பாவம் நிச்சயமாக வேலை செய்யும். அடுத்து ஒரு சின்ன இது, சந்திர ஓரையில் தொலைந்த பொருள். சந்திர ஓரையில் தொலைந்த பொருள் கிடைப்பது கடினம். ஏன்னா கிடைப்பது சங்கடம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வீடியோ போட்டனோ போடலையான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா இது டைரியை தூக்கி போட்டேன், சரி இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். நிறையா சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறான்னா 12,000க்கு மேலே போனதுனால புது சப்ஸ்கிரைபர் நிறையா வந்திருப்பீங்க. இதை பழையதெல்லாம் போய் தேடிகிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய கண்ணில் கிடைத்தது என்று சொன்னால் பார்த்து பயன்பெறுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்கு அன்றன்றைக்கு ஏதாவது ஒரு சின்ன தர்மத்தை செய்யுங்கள். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை நன்றாக மதியுங்கள்.
என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதா பிதா குரு தெய்வம் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு கண்டிப்பாக நீங்கள் மதித்த ஒரு பண்பு உங்களை 100% என்ன சொல்கிறான்னா வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.